வெல்கம் டு சர்வம் ஜுவல்லரி. இன்றைக்கி ஆக்டர் ஒருத்தவங்களுக்கு தான் இந்த செயின் நம்ம செய்ய போகிறோம். தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்துடலாம். கியர் லாக், கியர் ஒயர், கோல்டு பிளேட், கோல்ட் பீட், பெண்டன்ட், பேக் எண்ட், கிறிஸ்டல், கோல்டு பீட், ரோப். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கியர் ஒயர் எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒரு 3 துண்டுகளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எடுத்துப்போம். பாருங்கள், 3 துண்டுகளாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வெட்டி வச்சுருக்கோம். இனி எப்படி போடலான்றதை பார்க்கலாம். பெண்டன்ட் எடுத்துக்குங்க. இது மாதிரி ஹோல் சுற்றிர கொடுத்துருப்பாங்க. நம்ம சென்டர் எது போட போகிறோன்றதை நம்ம பார்த்துக்கணும். இந்த ஹோல்ஸில் விட்டு மறு ஹோல்ஸில் கொண்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா நமக்கு இது போல் வந்துடும். இதில் நம்ம பீடுங்களை போட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கோல்டு பீடு போட போகிறோம். அடுத்தது ஒரு பிக் சைஸ் கோல்டு பீடு போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு ஸ்மால் சைஸ். இப்படியே நம்ம ஒரு 3 பீடுகளை போட்டுடலாம். பாருங்கள், போட்டாச்சு. இனி நம்ம கிறிஸ்டல் போட வேண்டியதுதான். உங்களோட ஹைட்டுக்கு தேவை மாதிரி நீங்கள் கிறிஸ்டல் போட்டுக்கலாம். இது ஃபுல்லாக நம்ம கிறிஸ்டல் கோத்துருவோம். இந்த சைடு எப்படி போட்டிருக்கோமோ அதே போல் இந்த சைடு நம்ம போட்டு முடிச்சிடலாம். ஃபஸ்ட் லைன் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். சேம் இதே மாதிரியே தான் நம்ம செகண்ட் லைன், தேர்ட் லைன் நம்ம போட போகிறோம். போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். கோத்து முடிச்சாச்சு. நம்ம பேக் ஹேண்டை ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். ஒரு 3 கியர் லாக் போட்டு விட்டுக்குங்க. பேக் ஹேண்டை இதில் நம்ம போட்டு விட்டுடலாம். ரொட்டேட் பண்ணி அது உள்ளே தள்ளி விடுங்க. இது போல் வந்துடும். நல்லா நெருக்கத்தில் தள்ளி இதை நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதே போல் எல்லாத்தையும் நம்ம பேக் ஹேண்டை முடிச்சுருவோம். ஃபுல்லாக செஞ்சு முடிச்சாச்சு. நம்ம ரோப்பை இதில் கனெக்ட் பண்ண வேண்டியது தான். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.